உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டிபர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட்ஸ், ஷூ ரேக்ஸ், கிச்சன் கேபினெட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஆட்சி பங்கு தொடர்பான திருமாவளவன் பதிவிட்ட வீடியோ சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மதுவிலக்கை பேசியதால் கூட்டணியில் விரிசல், பின்னடைவு ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் சென்னை கடற்கரையில் கரைக்கப்பட்டன. தினமும் எதையாவது உளறுகிறார் ஆளுநர் ரவி. இதைப்போல் மோசமான ஆளுநர் எந்த மாநிலத்திலும் இருந்ததில்லை. RN ரவியைப் போல தற்குறி யாரும் கிடையாது என வைகோ விமர்சித்தார். மிலாடி நபியை முன்னிட்டு நல்லிணக்கமும் ஒற்றுமையும் எப்பொழுதும் நிலவட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் வியாழக்கிழமை பிரதமர் மோடி ஸ்ரீநகரில் நடைபெறும் மெகா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். மத்திய இணை மந்திரி ரவ்னித் சிங் பிட்டு இந்தியாவின் நம்பர் 1 பயங்கரவாதி ராகுல் காந்தி என கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்துள்ளார். மத்திய மந்திரியின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் 2 நாட்களில் டெல்லி மாநில முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன் என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறிய நிலையில் ஏன் 48 மணி நேரம் காத்திருக்கணும், உடனே ராஜினாமா செய்யலாமே என பாஜக கேள்வி எழுப்பியது. அமெரிக்காவின் புளோரிடாவில் டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் மைதானத்திற்கு வந்திருந்த பொழுது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் அவருக்கு காயம் ஏற்படவில்லை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட இருக்கும் அவருக்கு எதிராக 2வது முறையாக துப்பாக்கி சூடு நடந்திருப்பது அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மத்திய இஸ்ரேல் பகுதி மீது முதல் முறையாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. செங்கடலில் செல்லும் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் முதல் முறையாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற 19ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வேட்கையோடு விளையாடுவோம். ஆனால் ரொம்ப அதிகமாக சிந்திக்க விரும்பவில்லை. 5 நாட்களும் ஆட வேண்டும். எங்களது பலத்திற்கு ஏற்ப விளையாட வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என வங்கதேச அணி கேப்டன் ஷாண்டோ தெரிவித்துள்ளார்.